சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 96வது தலமும் 213வது தேவார பாடல் பெற்ற தலம் தான் திருச்சேரைக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாளூர் மயானம். இந்த நாளூர் மயானத்தில் 2 கோயில் இருக்குது. பலாசனவனேஸ்வரர் கோவிலுங்கிறது தேவார வைப்புத்தலம். அதுலேருந்து 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா தான் இந்த நாளூர் மயானத்தை பார்க்க முடியும். இறைவன் பேர் ஞான பரமேஸ்வரர், மயானத்து பரமசுவாமி, இறைவி பேர் பெரிய நாயகி. சேற்றூர் கூற்றத்து பிரம்மதேயம் மயானத்து பரமசுவாமின்னு கல்வெட்டில் சொல்லப்படுது. இந்த கோவில் ஒரு காலத்தில் சதுர்வேதி மங்கலம், நால்வேதியூர் சதுர்வேதி மங்கலம்னு சொல்கிறாங்க. பிரம்மன் இங்கே வழிபட்ட காரணத்தினால பிரம்ம முக்தீஸ்வரர்னு இறைவனுக்கு பேர் உண்டு. 5 மயானங்கள் உண்டு. காளி மயானம், கச்சி மயானம், கடவுர் மயானம், காசி மயானம், இது நாளூர் மயானம். அது சம்பந்தர் ஒரு பதிகமும் சுந்தரர் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடுகிறார். நடராஜரோட சிற்பமாக இங்கே வடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு பின்னால் ஒரு பெரிய கதை. இந்த கோவிலோட தலவரலாறுலாம் மிகப்பெரியதுங்க. அதை சொன்னால் அதுக்கு இன்னும் 4-5 ஷார்ட்ஸ் போட இருக்கும். அதை நான் தெளிவாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்கிறேன்.